ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெங்காய பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்காங்க. மொத்தமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தாங்க பஜ்ஜி மாவில் நம்ம டிப் பண்ணி போடுறப்ப நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வருங்க. 100 கிராம் அளவுக்கு நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்காங்க. அதையே சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி பஜ்ஜி மாவுலேயே நமக்கு உப்பு இருக்குங்க, இருந்தாலும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாங்க. பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாய் சூடானது, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஒரு பீஸாக போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.